இங்க பூசே இங்க பூசே அங்க பிரஸ் பண்ணு இங்க தேய்ச்சு விடு ரைட்ல பூசே லெஃப்ட்ல பூசே. ஏய் உன்னை நம்பி நான் நகத்தை கொடுக்கலாமா? நகத்தை தானே வெட்டுவேன், எனக்கு பயமா இருக்கு. நல்லா தேய்ச்சு விடுங்க, தேய்ச்சு விடுங்க. நான் வாட்டு கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்ப்பா. வணக்கம் நண்பர்களே. இந்த பக்கம் இவங்க பெட் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க முக்கியமா வர்றதுக்கு காரணம் வந்து நெயில் கட் பண்றதுக்கு தான். ஏன்னா வந்து நெயில்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா ஹெவியா இருந்தது. இந்த மாதிரி வர்றதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, நம்ம வந்து வீட்டிலேயே வச்சு வளர்ப்போம். வீட்டுக்குள்ளேயே அந்த டைல்ஸ்லயே வச்சு வளர்க்கும் போது இந்த மாதிரி நெயில்ஸ் ஹெவி ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ ஒரு ரஃப் சர்ஃபேஸ்ல இவங்களை ஓடி ஆடி விளையாட விட்டோம் அப்படின்னா அந்த நெயில்ஸ் எல்லாமே தானாவே நேச்சுரலாவே தேஞ்சிரும். ஸோ இதுல இன்னொரு டேஞ்சரான விஷயம் என்னன்னா, நரம்புகளும் சீக்கிரமா இறங்கிரும். அப்படி நரம்புகள் அதிகமா இறங்குச்சு அப்படின்னா நெயில் கட் பண்றது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஷெட்டிங் நிறைய இருந்தது. என்ன ரீசன் அப்படின்னா வெயில் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த சீசன் வந்து டாக்ஸுக்கு ஷெட்ஸ் அதிகமாகும். அதே சமயம் குளிர்காலங்களில் நவம்பர் அந்த டயத்துலையும் வந்து ஷெட்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ நல்லா ப்ரஷிங் பண்ணிட்டோம். ப்ரஷிங் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் நெயில் கட் பண்ணும்போது சரியான சண்டை இவருக்கு எனக்கும். எந்த ஒவ்வொரு காலையும் 5 மினிட்ஸ் ஆக்கிட்டாரு. அவ்வளோ தூரம் கொஞ்சம் பயம், ஏதாவது கையை வெட்டிடுவோமோ அந்த மாதிரி ஒரு பயம் அவருக்கு. பட் நெயில் எல்லாத்தையும் நீட்டாக வெட்டி அதுக்கப்புறம் குளிப்பாட்ட ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும். குளிப்பாட்டும் போது சரி, இந்த சோப்பு ஊற்றியாச்சா, அதுக்கப்புறம் வந்து நல்லா ப்ரஷிங் பண்ணுவேன். படுத்தே தான் கிடந்தாரு. நீங்கள் தேய்ச்சி விடுங்க, நல்லா தேய்ச்சி விடுங்க, நான் வாட்டுக்கு பேசாமல் படுத்திருக்கேன், கொஞ்சம் சோகமாக இருந்ததுங்கிற மாதிரி படுத்தே தான் கிடந்தாங்க. பக்கு வளர்க்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா, தயவு செய்து வெயிட் ஏறாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா வெயிட் ஏறிச்சு அப்படின்னா பக்கோட செஸ்ட் வந்து சின்ன இதாக தான் இருக்கும். அதை போட்டு அமுக்கும். ஏன்னா மூக்கும் சின்னதா, அப்போ அந்த சுவாச பிரச்சனை ரொம்ப வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. அண்ட் இவங்க பெட் பேரண்ட்ஸ்ட்டு அதை நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். மூக்குக்குள்ளேயும் வந்து அந்த சின்ன பள்ளம் மாதிரி இருக்கும். அதையும் நல்லா தேய்ச்சி விடுங்க குளிப்பாட்டும் போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்க்கலாம். பாய்.